ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இந்த வீடியோவில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. என்னங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர். இது வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம எக்லெஸ் தான் செய்கிறோம். இப்போ என் கையில் நான் வச்சுருக்கிறது வந்து தேங்காய் பால் 1/2 கப்பு சேர்த்து இதை பிசைஞ்சிக்க போகிறோம். முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம தேங்காய் பால் சேர்த்து இந்த டோ ரெடி பண்ண போகிறோம். தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க. இப்போ சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி ஊற விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்குறீங்க மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. திரும்ப கொஞ்சம் அதை நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இது கையில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டோம். இப்படி ஒரு ஃபோர்க் இருந்தால் அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம உருட்டின உருண்டைகளை இதில் நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுட்டு இப்படி சுருட்டி எடுத்தோன்னா நமக்கு கல்கல் ஷேப் வந்துடும். பார்க்குறீங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃபோர்க் இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டி இருந்தால் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கல்கல் ஷேப்பில் எடுத்துட்டோம். இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து ரொம்ப அருமையாக இருக்கும்.